இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கோடி ரோட்ஸ் ரெசல்மேனியா 40 ஒஸ்ட் டிசிஷன் என்னன்றதை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரா ஆஃப் இயரில் என்ன நடந்திருக்கு, அண்ட் ஆல்சோ ராவில் நடந்த ஒரு சில செக்மெண்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ராவோடைய சீசன் ப்ரீமியர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சோலார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம மறக்காம ரெஸ்லாம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மொத்த ஷோமே கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் வந்து ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்போட பார்க்கப்பட்டுச்சு. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நியூ ஸ்டோரி லைன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா பேஷ் இந்த பெர்லின் முடிஞ்ச நடக்கிற முதல் ரால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த ராலை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ வந்து டாமினிக் மிஸ்டீரியோவான செக்மெண்ட் தான். ஸோ செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் ரியா ரிப்ளே பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு மண்டே நைட் மாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மாமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பேஷ் இந்த பெர்லினில் நடந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ப்ரூட்டாலிட்டியை நீங்கள் அகைன் பார்க்க போகிறீங்க. ஸோ லிவ் மார்கன் நான் வந்து நீ வச்சிருக்க வேர்ல்டு டைட்டிலுக்காக சேலஞ்ச் பண்ணுறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல லிவ் மார்கன் வரல, பட் டர்ட்டி டாம் வராரு. ஸோ டர்ட்டி டாம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பூப் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களை எல்லாம் தெரிஞ்சது தான். அதனால டாமினிக் மிஸ்டீரியோ அகைன் ஃபேன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, என்ன பேச விடுங்கடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த டைட்டில் மேட்ச் தானே நீ சொல்லியிருக்க, பட் இந்த இடத்துல லிவ் மார்கன் இல்லை, அவள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்கா. பட் லிவ் மார்கன் ஒன்றும் பயந்தவ கிடையாது. ஸோ அவள் வந்து உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுவான். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடியே உன்னை தோக்கடிச்சிருக்கான்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மாமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷில் வந்து ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதை இடியட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ லிவ் மார்கன் வரலைன்னா எப்படி சேலஞ்ச் பண்ணுவீங்க, என்ன கதைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ வரலைன்னா பிரச்சனை கிடையாது, ஸோ இந்த விஷயத்தை நீயே கன்வே பண்ணிடு, ஸோ அவளை நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்கிறாருன்னா, எங்கே வேணாலும் ஃபேஸ் பண்ணுவோமான்ற மாதிரி கேட்கும்போதே நம்ம லிவ் மார்கன் பின்னாடி இந்த அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்போ வச்சு பார்த்திங்கன்னா மார்கன் ஃபேஸ்லேயே அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கான ப்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல டேமியன் பீஸ்ட்டும் வராரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுக்குள்ள நடந்த ப்ராவலில் நம்மளுடைய மாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுது லெக்கில். ஸோ இதை வந்து லேட்டராக வந்து ராலே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயினர் ரூம்லாம் போய் சொல்லி நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இன்ஜுரியாக இருக்கிற காட்டுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டேமியன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆடம் பிஎஸ் பிசி ஜட்ஜ்மெண்ட் அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச் வாங்க போகிறேன், நம்ம வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ரியா ரிப்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னோட நீ பார்த்துக்கிறேன், நீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது, ஸோ நம்மளுடைய அமெரிக்கன் மேட் வர்சஸ் நம்மளுடைய ஆல்ஃபா அகாடமிக்கான 6 மேன் டாக் டீம் மேட்ச்சு. ஸோ ஆக்சுவலி ரொமான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேட்ச் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை குறைன்ற சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அமெரிக்கன் மேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஓடியோட ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அங்கிள் ஓடி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, 375 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பல மன வருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றதே சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய பிரேவேட்டோட அந்த டேட், ஸோ அவர் இறந்து 375 டேஸ் ஆச்சுன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க போல். ஸோ அதான் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எது தான் அந்த ஃபைனல் ஃபேஸ்ன்றதை நான் சூஸ் பண்ணல, பட் நீயே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக கேட்குற, ஸோ நான் உனக்காக வந்து தரேன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயட் 66 வர்சஸ் நம்மளுடைய அமெரிக்கன் மேட் மேட்ச் கால் அப் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கான சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒயட் 66 பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா 8 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்ன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, ஸோ நம்மளுடைய பிக் பிரான்சன் ரீட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்டர் கான்டினென்டல் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாருன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது இது ரிலேட்டட் அப்டேட் வந்துருக்கு, நம்ம அதை அப்டேட் வைஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் ராவில் பார்த்தோம்னா சிஎம் பங்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய குந்தரை கால் அப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை நான் தனி வீடியோவாகவே போட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருங்கன்றத நம்புறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்கிப் அடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து மெயினாக நோட் பண்ண வேண்டியது, நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ரேண்டட்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருந்தார்ல, ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக இருக்கிறன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவரே வந்து கால் அப் பண்ணியிருக்காரு. ஸோ ராண்டி வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சமிசேன் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ சமி ஜெயின் இன்ட்ரோ பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெகசி ரிலேட்டடும் பேசுகிறாங்க. இந்த டைட்டில் வந்து ஒரு ஹார்ஸான டைட்டில். ஸோ அந்த டைட்டில் வந்து என்கிட்ட இருக்கணும்ன்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ராண்டி சேவேஜ், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், ராக், ட்ரிபிள் ஹெச், ஷான் மைக்கேல், பிரெட் ஹார்ட், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பண்ண டைட்டிலு. இந்த டைட்டிலுக்காக நான் ஒன்றை சேலஞ்ச் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ எல்லாரையும் சொன்னல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பர் ஷோனாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அந்த இன்டர் கான்டினென்டல் டைட்டிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ நான் அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த இன்டர் கான்டினென்டல் டைட்டில் நல்லாவே ஷோ பண்ணியிருக்காங்க. நீ என்ன டைட்டில் ஷோ பண்ண, நான் ஷோ பண்ணியிருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு, இதே ரால மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ், நம்மளுடைய ஜே ஊசோவும் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய WWE வேர்ல்டு டேக் டீம் சாம்பியனான நம்மளுடைய ஃபின் பலர், ஜெடி மெக்டோனோவில். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமி வந்துடுறாங்க. ஸோ மாமி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ மியூசிக்காக வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப் இயரில் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை ஆஃபரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிங்ஸை நியூஸ் தான் நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்கன்றதை அப்டேட் வைஸ் பார்த்தோம்னா, ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 150 days ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ ரெசில்மேனியா 40 ரோமன் ரெயின்ஸை டிப் டவுன் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தார். இப்போ வரைக்கும் 150 days வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ணியிருக்காருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஆடம் கோப்லாண்ட் என்கிற ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டர்ன் அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஏஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியுது, ஸோ ரிங்கால் வர முடியுது. அண்ட் ஆல்சோ ஒரு சில மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. பட் நான் கொஞ்சம் டிஃபிஷியன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்றதையும் ஏஜ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட ரிட்டர்னுக்காக நான் இன்னும் ஒர்க் பண்ணணுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட் அண்டர் தான் இருக்க போகிறாருன்றது இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரால் வந்து புல் அப் பண்ணியிருந்தாங்கன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சதான். அதர்வைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கு என்ன ஆச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. பிரான்சன் ரீட் ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் சண்டை போட இருந்தார். இப்போ வரைக்கும் அவரை லாஸ்ட் மினிட்ல புல் அப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காமா. அந்த கோவிட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவருக்கு பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூஸஸ்லாம் நிறையவே பார்த்துருப்பீங்க. நான் கமெண்ட் டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒடிசி ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றதை, அதர்வைஸ் அதுக்கான ரீசன் என்ன ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ரீசன் வைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஒடிசி ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா WWEல போயிருக்காருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்னைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒடிசி ஜான்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ரிலீஸாக இன்றைக்கி தான் பண்ணியிருந்தாங்கன்றதை உங்களை மென்ஷன் பண்ணியாங்க. ஸோ நாளாக தான் வந்து AEW ரேம்பேஜோடைய வியூவர்ஷிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீக் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முந்தின வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 290K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. அதாவது 2,09,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்பேஜை வந்து பார்த்தீங்கன்னா TNT சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இந்த தடவை வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, ஸோ 218K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 2,18,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேம்பேஜை வந்து பார்த்தீங்கன்னா TNT டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ரேம்பேஜோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. ஸோ டைனமைட்டில் தான் இப்போ வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக வியூவர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ கொலிஷனும் சரி ரேம்பேஜும் சரி பயங்கரமாக அடி வாங்கிட்டே இருக்குது. ஸோ என்ன கதைன்றதை AEW இதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ ப்ராப்ளி அவங்க ஸ்டோரி லைனில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ லாஸ்ட் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அப்கமிங் ஸ்மாக்டவுனுடைய ரிசல்ட்ஸ் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸோடைய லாஸ்ட்டு ஸ்மாக்டவுன். இதுக்கப்புறமா வந்து USA நெட்வொர்க் மூவ் ஆகுது. ஸோ USA நெட்வொர்க் மூவ் ஆக போகுது. ஸோ 14th செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் கரண்ட் அதுக்கான மேட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த மேட்ச் கார்டில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மேபி ப்ராபப்ளி அவருடைய டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ்க்கும் சோலோ சிகோவுக்கான மேட்ச் ஒன்றும் பேட் பிளட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணல. பட் இருந்தாலும் இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14th செப்டம்பர் ஸ்மாக்டவுனில் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னுமே இதெல்லாம் ஒரு பேப்பர் வியூவில் வச்சா ஒன்றும் தேராது. ஸோ ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்லேயே வச்சு முடிச்சுட்டா நல்லதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ ரெசில்மேனியா 40 ஒஸ்ட் டிசிஷன்
டிசிஷன் என்னன்றதை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் பண்ணியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ இன்சைட் த ரோப்ஸ்ன்ற ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. ஸோ ராக் வர்சஸ் ரோமன் நடக்க வேண்டியது எப்படி ரோமன் வர்சஸ் கோடி மாற்றினாங்கன்றத. ஸோ அதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உண்மையான பிளான் என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருந்துச்சுன்றதையும் சொல்கிறாரு. அந்த பிளானை பற்றி நான் பேச மாட்டேன், பட் இருந்தாலும் ராக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் தான் சொன்னார். ஸோ எப்படிப்பட்ட டேர்ம்ஸாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யோசிச்சாருன்றதையும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு நல்ல டீம் தான், ஸோ நல்ல பேக் ஸ்டேஜ் டீம் தான், ஸோ நல்லா ஒர்க் பண்ணுற டீம் தான். பட் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த மொமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருந்துச்சு. ரியல் பிளான்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்றது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த பிளான் என்னன்றதையும் நான் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது தான் மேட்டர்ன்றதை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டெப் பண்ணியிருக்கு.